இந்த வீடியோ நம்ம என்ன ஷேர் பண்ணிக்க போகிறோன்னா, தவாக தலைவர் விஜய் அவர்களோட அரசியல் மாநாடு எங்கே நடத்த போகிறார் அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்வி நம்ம முன்னாடி இருந்துச்சு. மதுரை நாங்கள், சேலம் நாங்கள், திருச்சி நாங்கள், இன்றைக்கி பார்த்திங்கன்னா விக்கிரவாண்டி அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் வந்து நிற்கிது. இதை பற்றி நம்ம கூடுதலாக தெரிஞ்சுக்க வேண்டிய, புரிஞ்சிக்க வேண்டிய 3 விஷயங்கள் இந்த வீடியோவில் இருக்குது. முதல்ல இந்த விஷயங்கள் உனக்கு யார் சொன்னது அப்படிங்கிற கேள்வி கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 15க்கும் மேற்பட்ட ஆர்டிக்கல் இதை பற்றி ரீட் பண்ணும்போது, ஏன்னா அந்த செய்தி மேலே ஒரு ஆர்வம் இருக்குது. ஆர்வம் இருந்ததுனால இதை பற்றி முழுமையாக எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கும்போது ஓகே அப்படின்னு சொல்லி இந்த 3 விஷயங்களை, விஜய் மாநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்பலாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுச்சு. அப்படிப்பட்ட 3 விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் மக்களே, விஜய் அவர்களுக்கும் அந்த சென்டிமெண்ட் அடிப்படையில் மாநாட்டுக்கான இடம் தேர்ந்தெடுக்கிறார் அப்படிங்கிற மாதிரி வந்து பல்வேறு விஷயங்களை சொல்கிறாங்க. முதல்ல அந்த சென்டிமெண்ட்டுக்கு டிமாண்ட்லாம் எதுவுமே பெரிய லெவலில் இல்லை அப்படிங்கிற அடிப்படை புரிதல் இந்த செய்தியை பற்றி தொடர்ச்சியாக வாசிக்கும் போது, தொடர்ச்சியாக அந்த செய்தி சார்ந்த விஷயங்களை பார்க்கும்போது தெரியுது. எங்கே நடத்தினா சரியாக இருக்குமோ அங்கே நடத்திடலாம்ப்பா. அது மதுரையாக இருந்தாலும் சரி, சேலமாக இருந்தாலும் சரி, திண்டுக்கலாக இருந்தாலும் சரி, எந்த ஊர் சரியாக இருக்குன்னு தோணுதோ அங்கே பண்ணிடலாம் அப்படிங்கிறதா அடிப்படை புரிதல். இதற்கான இடங்களை தேர்வு செய்யக்கூடிய அந்த விஷயம், அந்த குழு பயணிக்கக்கூடிய தருவாயில் இருக்கும்போது தான் ஒவ்வொரு இடத்துலையும் நமக்கு அந்த கேள்விக்குறி இருக்கக்கூடிய செய்தி வருது. மதுரையில் மாநாடா, திருச்சியில் மாநாடா, கோயம்புத்தூரில் மாநாடா, சேலத்தில் மாநாடா அப்படிங்கிற மாதிரி வந்து செய்திகள் வந்த வண்ணம் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா திருச்சி அப்படிங்கிற ஏரியாவில் போய் அந்த லொக்கேஷனை பார்த்தாங்க. பார்த்துட்டு சேலத்துக்கு போகும்போது சேலத்தில் மாநாடா அப்படின்னு வரும்போது திருச்சியில் முக்கிய பிரமுகர் வந்து எதிர்க்கிறாரா அப்படிங்கிற மாதிரி வந்து செய்தியை போட்டு நம்மளை குழப்புறாங்க. எங்கே மாநாடு நடத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடிய தருவாயில் இங்கெங்கெல்லாம் பண்ணலாமா, இங்கெங்கெல்லாம் இடம் இருக்குது போல் தமிழ்நாட்டில் மாநாடு பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி அந்த கட்சி இப்போ பொலிட்டிக்கலாக முதல்ல வந்திருக்கு. ஸோ பொலிட்டிக்கலாக அந்தந்த இடங்களை நோக்கி பயணிக்கும் போது அந்த செய்திகளை கிரியேட் பண்ணுறாங்க. செய்திகள் வந்து அஃபிஷியலாக இந்த இடம் அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் தாவாக்கா எந்த இடத்துல இருக்காங்கன்னா விக்கிரவாண்டியில் இருக்காங்க. அப்போ திருச்சியை விட்டு ஏன் போனாங்க அப்படிங்கிற அந்த 2வது தகவலுக்கு வரேன். திருச்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இராணுவ நிலம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இராணுவ மைதானம் கூட சொல்லலாம். அந்த மைதானத்தில் தான் முதல்ல மாநாடு நடத்தலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணுறாங்க. அதோட பேர் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஜி கார்னர் மைதானம் அப்படிங்கிறது தான் திருச்சியில் இருக்குது. இந்த மைதானத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 4லேருந்து 5 லட்சம் பேர் வந்தால் சமாளிச்சிடலாம், எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. பட் இந்த தாவாக்கா அப்படிங்கிற கட்சி வந்து இந்த இடத்துல என்ன டிசைன் பண்ணுறாங்கன்னா, குறைஞ்சது 10 லட்சம் பேர் வருவாங்க, மாற்றுக்கருத்தே கிடையாது. 10 லட்சம் பேர் வரும்போது அந்த 10 லட்சம் பேருக்கு தேவைப்படுற அடிப்படை வசதிகள், பார்க்கிங் வசதிகள், சுற்றி இருக்கக்கூடிய சூழல் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கணக்கு பண்ணி பார்க்கும்போது இந்த 10 லட்சத்துக்கு இந்த ஏரியா வந்து செட் ஆகாது அப்படின்னு சொல்லி தான் திருச்சியிலேருந்து இப்போ விக்கிரவாண்டிக்கு போயிருக்காங்க. விக்கிரவாண்டிக்கு போனதுக்கு திருச்சியில் இந்த பிரமுகர் அழுத்தம் கொடுத்தார், அந்த பிரமுகர் அழுத்தம் கொடுத்தாருன்னா அவ்வளோ சீக்கிரம் விஜயோட இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்க மாட்டாங்க. பார்ப்பாங்க, பார்க்கவே மாட்டாங்கன்னு சொல்லலை, அவ்வளோ சீக்கிரம் இந்த வேலையெல்லாம் பார்க்க மாட்டாங்க. இந்த ரயில்வே அதிகாரிகளும் உடனடியாக ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடம் வந்து போதுமானதாக இருக்காது அப்படின்னு சொல்லி தான் விக்கிரவாண்டிக்கு போயிருக்காங்க. பாயிண்ட் என்னன்னா, தமிழ்நாடு முழுக்க இடம் பார்க்குறாங்க. அதனால பல்வேறு விதமான செய்திகள் தொடர்ச்சியாக வந்த வண்ணம் இருக்குது. 2வது பார்த்தீங்கன்னா திருச்சியில் பண்ணிடலான்னு போகும்போது அந்த கெப்பாசிட்டி அந்த கட்சிக்கு பத்தாது, அதனால திருச்சியை விட்டு நகர்ந்து போயிருக்காங்க அப்படிங்கிற 2வது தகவல் கிடைக்குது. இப்போ 3வது, சரி விக்கிரவாண்டியில் ஏன் ஐடியா பண்ணுறாங்க, விக்கிரவாண்டி அப்படிங்கிற ஏரியாவில் இந்த நிலம் எங்கே இருக்குது, எந்த இடத்துல இப்போ மாநாடு அப்படின்னு சொல்லி அன்அஃபிஷியலாக இருக்கக்கூடிய அந்த செய்தி கிட்டத்தட்ட உறுதி பண்ணக்கூடிய வகையில் தான் அந்த செய்தி இருக்குது. அப்போ அந்த விக்கிரவாண்டியை பற்றி கொஞ்சமாக கூடுதலாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 86 ஏக்கர் விவசாய நிலம் இந்த இடத்துல இருக்குது. கிட்டத்தட்ட 25க்கும் மேற்பட்ட அந்த நில உரிமைதாரர்கள் இருக்காங்க. 25 பேர்ட்டையும் செப்பரேட்டாக பேசி ஒரு அக்ரிமெண்ட் போட்டு அந்த அக்ரிமெண்ட் அடிப்படையில் இந்த நிலத்தை கையகப்படுத்தி இந்த மாநாட்டை நடத்திடலாம் அப்படிங்கிறதான் தாவாக்கோட ஐடியாவாக இருக்குது. ஸோ 25க்கும் மேற்பட்ட நபர்கள்ட்ட பேசணும், யார் யார் நிலம் எங்கெங்கே இருக்கோ அந்த நிலத்துக்கு ஏற்றபடி பணம் கொடுத்து இந்த நிலத்தை வந்து குத்தகைக்கு எடுத்து இந்த மாநாடு நடத்தலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்காங்க. இந்த 25 பேர்கிட்ட பார்த்தீங்கன்னா பேசுகிற தருவாயில் தான் இருக்குது. பேசி முடிச்ச அக்ரிமெண்ட்லாம் இன்னும் ஃபைல் பண்ணல அப்படிங்கிறத நான் குறிப்பிட விரும்புகிறேன். இந்த ஏரியாவை ஏன் சூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, 2021 அதிமுக வந்து இங்கே ஒரு மாநாடு நடத்திடலாம்னு சொல்லி ஐடியா பண்ணாங்க. CV சண்முகம் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பூஜையை போட்டார். பூஜை போட்ட பிறகு எலெக்ஷனோட டேட் அறிவிக்கப்பட்டதுனால இந்த மாநாடு கைவிடப்பட்டுச்சு. சரி, இன்னும் கொஞ்சம் சமீப உதாரணம் சொல்லணும்னா, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2024 தேர்தல் பிரச்சாரம் பண்ணார்ல, இப்போ நம்ம பேசுகிற அந்த விக்கிரவாண்டி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மீட்டிங் ஒன்று போட்டு வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் அவரும் அங்கே பேசியிருக்காரு. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா திமுக அந்த இடத்துல ஒரு கூட்டத்தையா பொதுக்கூட்டத்தை நடத்தியிருக்கு. தாவாக்கா இந்த இடத்துல 85 ஏக்கர் நிலத்தை அப்படியே சுற்றி வளைச்சு ஒரு அற்புதமான பெரிய லெவலில் இருக்கக்கூடிய மாநாடை கிரியேட் பண்ணக்கூடிய முயற்சியில் இருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா திருச்சி
டு சென்னை பைபாஸில் இந்த இடம் இருக்குது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தாவாக்காவோட பொதுச் செயலாளர் வந்து இந்த இடத்த போய் விசிட் பண்ணியிருக்காங்க. விசிட் பண்ணி இந்த இடம் எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாமே பார்த்துருக்காங்க. சேலம், மதுரை, திருச்சி அதெல்லாம் வந்து பேக் அடிச்சிட்டாங்க, அங்கெல்லாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. விக்கிரவாண்டி தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய முழு ஃபோக்கஸாக இருக்குது. விக்கிரவாண்டியில் மாநாடு நடத்தக்கூடிய வேலைகள்லாம் ஆரம்பிக்கிற அளவுக்கு தாவாக்கா ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க. இந்த இடத்துல பண்ணால் ரொம்ப தெளிவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த விக்கிரவாண்டின்னு எடுத்துக்கிட்டால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா CV சண்முகம் அதிமுக இருக்கார், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பொன்முடி திமுக இருக்காங்க. ஸோ இவங்க கோட்டைக்குள்ள தான் தாவாக்காவோட முதல் மாநாடு நடக்க ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய செய்தி. கிட்டத்தட்ட 4 மாநில முதல்வர்கள் கலந்துக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி இப்போ ரீசெண்டாக பார்த்த இடத்த சொல்லிடுறேனே, மாலை மலரில் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 4 நம்மளோட அண்டைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சரை கூப்பிட்ற ஐடியாவில் விஜய் இருக்கார். 4 மாநில முதல்வர் கலந்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. மேற்கொண்டு இதை பற்றி கூடுதலாக பல்வேறு தகவல்கள் வந்த வண்ணம் இருக்குது. எதை நம்புறதுன்னு தெரில. இப்போ நம்ம பேசின செய்திகள் அத்தனையுமே ஓரளவு சொல்லப்பட்ட விதத்தில் நம்பலாம். இதுக்கப்புறம் இதில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். இப்போ விஜய் அவர்களோட மாநாடு நம்ம எடுத்துக்கிட்டால் அது கன்ஃபார்ம் வந்து விக்கிரவாண்டியில் நடக்கிறதுக்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ணுறோம். அதை சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே இலக்கு அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.